இதே மாதிரி இஸ்திகாமத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு அமலை தொடர்ந்து செய்வதோ அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தருக்கு ஒரு அமல் இருக்கு, அந்த அமலை அவர் எப்பவுமே தொடர்ந்து செய்யறாரு அப்படின்னா அந்த அமலை அல்லாஹ் என்ன பண்ணுவான், வெளிச்சத்தை தர வைப்பான். ஒருத்தருக்கு தொழுகை, அது உபரியான தொழுகை தொழுவது ஆசையா இருக்குன்னா பண்ணுவார். ஒருத்தருக்கு சஜ்தாலே விழுந்து அல்லாஹ்கிட்ட அழுதுகிட்டே இருக்கணும்னா அது ஒரு நன்மை. ஜிக்ர் செய்யறது, குர்ஆன் படிக்கிறது, அந்த மாதிரி தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அல்லாஹ் பாதையில மறைமுகமா கொடுக்கறது, எல்லாமே தர்மம். யார் ஒருத்தர் நினைச்சு செய்யறாங்களோ அந்த அமலும் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் காப்பாற்றும் அப்படின்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம எந்த கட்டத்தில் இருக்கிறோம்? அப்போ கபருடைய வெளிச்சம் எங்க கிடைக்கும்? சூப்பர் மார்க்கெட்ல கிடைச்சிருமா? பங்கு சந்தையில கிடைக்குமா? எங்க கிடைக்கும்? இது துனியால கிடைக்காது. அல்லாஹ் சொல்றபடியோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடியோ, குர்ஆன் சொல்றபடியோ உலகத்துல வாழ்ந்தா மட்டும்தான் நாளை மறுமை நாள்லயே கபர்லயே நமக்கு என்ன பண்ணோம், வெளிச்சம் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நஷ்டவாளியா மாறிடுவோம். சரிங்களா?